இன்று இந்தியாவில் வறுமையில் வாடும் முதல் 10 மாநிலங்கள் பற்றி பார்க்கப் போகிறோம். முதல் மாநிலம் பீகார். இந்தியாவில் வறுமை விகிதத்தில் முதன்மை பிடித்திருக்கும் இந்த மாநிலத்தில் மக்கள் தொகை அதிகம், ஆனால் வேலைவாய்ப்பு குறைவு. இரண்டாவது மாநிலம் ஜார்க்கண்ட். இயற்கை வளங்கள் நிறைந்தாலும் இந்த மாநிலம் வளர்ச்சியில் பின்தங்கியிருக்கிறது. மூன்றாவது மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியா முழுவதிலும் மக்கள் தொகையின் அடிப்படையில் முதல் மாநிலம், ஆனால் ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன. நான்காவது மத்திய பிரதேசம். இங்கு விவசாயம்தான் முதன்மையான தொழில், ஆனால் பசுமை குறைவாகும் காலங்களில் மக்கள் வறுமையில் வீழ்கிறார்கள். ஐந்தாவது மாநிலம் ஒடிசா. தொடர்ச்சியான புயல்கள், வெள்ளங்கள் போன்ற இயற்கை பேரழிவுகள் இந்த மாநிலத்தை அடிக்கடி பாதிக்கின்றன. ஆறாவது மாநிலம் சத்தீஸ்கர். பொதுவாகவும் இந்த மாநிலத்தில் கல்வி குறைவாகவே உள்ளது. பல பகுதிகள் நடுநிலை வனங்களில் இருப்பதால் அரசு உதவி விரைவில் எட்டாது. ஏழாவது ராஜஸ்தான். மிகவும் வறண்ட நிலம் கொண்ட மாநிலம். தண்ணீர் மற்றும் விவசாய வசதிகள் இல்லாததால் மக்கள் நகரங்களுக்கு குடியேறுகிறார்கள். எட்டாவது மாநிலம் மேகாலயா. அழகான காடுகள் இருந்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறைவாகவே உள்ளது. மக்கள் இன்னும் அடிப்படை வசதிகளுக்கே போராடுகிறார்கள். ஒன்பதாவது மாநிலம் அஸ்ஸாம். நதிகள் அதிகமுள்ள மாநிலமாக இருந்தாலும் ஆண்டுதோறும் வெள்ளம் மக்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது. பத்தாவது மாநிலம் மணிப்பூர். அரசியல் குழப்பம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலை மற்றும் வேலைவாய்ப்பு குறைபாடு இங்கு வறுமையின் முக்கிய காரணம். இத்தனை ஆண்டுகளாக இந்தியா வளர்ச்சி பாதையில் பயணித்தாலும் இந்த மாநிலங்கள் இன்னும் அரசு மற்றும் சமூக உதவிகளை எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கின்றன. நாம் அனைவரும் இணைந்து இதற்கான மாற்றத்திற்கு வழி செய்ய வேண்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்கள். நன்றி நண்பர்களே.